கொரிந்தியர் 7:10. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. இது கர்த்தருடைய கட்டளை. மனைவிக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவர். மனைவி தன் கணவனை விட்டு பிரியக்கூடாது. அப்படியே பிரிந்து போனால் அவள் தனியாக இருக்கணும், அல்லது திரும்ப கணவனோட வந்து சமாதானம் ஆகிடணும். மனைவிக்கு ஒரு கட்டளை. பிரிந்து போன நிலையிலே இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் புருஷன், என்ன செய்ய? நான் வேணுமா இயேசு வேணுமா முடிவெடுன்றான், என்ன செய்ய? எனக்கு இந்த கேள்வி எனக்கு எழும்பிச்சு. அப்போ எனக்கு 2 சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று, பைபிளில் இருக்கிற சம்பவம், அபிகாயில், நாபால் முரடன் குடிகாரன், யாரும் அவன்கிட்ட பேச முடியாது. அவனால் நெதம் சண்டை வரும், குடும்பத்துக்கு ஆபத்து வரும். யாராவது குடும்பத்தையே வெட்டுறதுக்கு கூட்டமாக அருவாளோடு வருவாங்க. அவன் அப்படிப்பட்டவன். அபிகாயில் கர்த்தருக்கு பயந்தவள், குணசாலி, புத்திசாலி. ஆனால் அவள் பிரிந்து போகலை. இவன் குடிகாரன், இவன் முரடன், இவங்கிட்ட யாரும் பேச முடியாது, இவனால் என் உயிருக்கே ஆபத்து, யார்கிட்டையாவது சண்டை இழுக்கிறான், அவன் அருவாளோட வெட்ட வரான் என்று பிரிந்து போகலை. மாறாக அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். திடீர்னு ஒரு நாள், ஒரு சம்பவத்துக்கு பிறகு 10 நாளில் நாபால் உடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவள் மறுமணம் செய்து கொண்டாள். நல்ல ஒரு தாவீதை மறுமணம் செய்து கொண்டாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் கண்ணால் நான் பார்த்த சம்பவம். ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க, வேறு ஒரு மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகிக்கப்பட்டாங்க. தீர்க்க தரிசனம் வர அவங்களுக்கு உண்டு. ரொம்ப படிக்கலை. கணவரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஒரு ஸ்டெடியாக இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் நல்லா மனைவியோடு சேர்ந்து ஊழியத்துக்கெல்லாம் வருவார். என்னெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க. அந்த சகோதரி தனியாக வந்தது உண்டு, கணவரோடையும் வந்தது உண்டு. அப்புறம் அடுத்த முறை கேட்பேன், எங்கே பிரதர்ன்னு கேட்பேன். ஐயோ தம்பி ஜெபம் பண்ணுங்க, அவருக்காக பின்மாற்றத்தில் போயிட்டார். கொஞ்ச நாளில் குடிப்பார், பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிப்பார், ரொம்ப கொடுமைப்படுத்துவார். அவங்க கண்ணீரோடு தான் இருப்பாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. மற்றவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக வந்து ஊழியம் செய்வார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ஜெபிப்பார்கள். வேறு அவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பு தெரியாது, பைபிள் தெரியாது, வேறொரு மார்க்கத்திலேருந்து வந்தவங்க, ஏழை சகோதரி. அப்புறம் அவங்க திடீர்னு பார்த்தா மறுபடியும் கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னு கூட வந்து ஊழியம் செய்வார். அப்படி திடீர்னு இப்போ கொஞ்ச நாள் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை போட்டு ரொம்ப அடிப்பார், ரொம்ப கொடுமைப்படுத்துவார். ஒரு நாளில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டேன், அவர் ரயிலில் அடிபட்டு இறந்து விட்டார் என்று. இது ஒரு வேதனையான விஷயந்தான், இழப்பு தான். ஆனாலும் ஒரு விதத்தில் அந்த சகோதரிக்கு விடுதலை. பிரிஞ்சு போகிறாந்த அபிகாயில் நாபாலை விட்டு போகிறாந்தா போயிருக்கலாம். அதே போல் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த சகோதரி தன் கணவனை விட்டு போயிருக்கலாம். எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கர்த்தருக்கு கிரியை செய்தார். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறார். அதனால் இது விசுவாசம் இருந்தால் தான் செய்ய முடியும். கணவன் வந்து இயேசு வேணுமா நான் வேணுமான்னு கேட்குறான், எப்படி பிரிஞ்சு போகாமல் இருக்க முடியும்? அதுக்கு விசுவாசம் வேணும். கணவன் கொடுமைப்படுத்துகிறான், அடிக்கிறான், புண்படுத்துகிறான், அடிமையாக வச்சிருக்கிறான், எப்படி பிரிஞ்சு போகாமல் இருக்க முடியும்? அதுக்கு ரொம்ப விசுவாசம், அபிகாயில் மாதிரி, நான் சொன்ன சகோதரி மாதிரி ஒரு விசுவாசம் வேணும். அப்போ தான் இருக்க முடியும். அப்படியே தாங்க முடியாமல் ஒரு சகோதரி பிரிஞ்சு போயிட்டா, கணவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் ஒரு மனைவி பிரிஞ்சு போய் டக்குன்னு வேறு கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஏன்னா விவாகரத்து பண்ணால் தானே இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். விவாகம்ன்றது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை முறிக்கப்பட்டால்தான். அந்த காலகட்டத்தில் அப்படி மனைவி கணவனை விவாகரத்து பண்ணுறதுக்கு பவுல் காலத்தில் கொரிந்தில் அப்படி சட்டம் கிடையாது, சமூகத்தில் அப்படி வழக்கம் கிடையாது. அதனால தான் வேறு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. என்ன செய்வாங்க, புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்தினா புருஷனை விட்டு ஓடி போயிடுவாங்க, வேறு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணிப்பாங்க, வேறு எந்த ஊருக்காவது போய் வேறு ஒரு திருமணம் பண்ணிப்பாங்க. அது கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். புருஷனுக்கு கர்த்தர் கொடுக்குற கட்டளை என்ன? தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. ஒரே ஒரு காரணம், இயேசு சொன்னார், தொடர்ந்து பாலியல் பாவத்தில் மனைவி இருந்தால் மனைவியை தள்ளுவதற்கு அனுமதி உண்டு. அப்போ கூட மன்னிக்கலாம், திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பாலியல் பாவத்திலே மனைவி தொடர்ந்து இருந்தால் மனைவியை தள்ளித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. மன்னிக்கலாம், திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரே ஒரு வாய்ப்பு இயேசு சொன்னார், பாலியல் பாவத்தில்
தொடர்ந்து மனைவி இருந்தால் மனைவியை கணவன் தள்ளலாம், விவாகரத்து பண்ணலாம். அது நமக்கு அது அண்டர்ஸ்டுட். அது இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளக்கூடியது தான். அது 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 விதி விலக்கு. அது தவிர புருஷன் தன் மனைவியை தள்ளக்கூடாது. அவளா பிரிஞ்சு போயிட்டா, அது சொல்லப்பட்டிருக்கு 15ஆம் வசனத்தில். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். அவளா பிரிஞ்சு போயிட்டா, திரும்ப வரல, அல்லது வேற மாதிரி அவளே விவாகரத்து பண்ணுறா. இப்போ விவாகரத்து பண்ணுறதுக்கு மனைவிக்கும் சம உரிமை சட்டத்தில் இருக்குது, சமூகத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. மனைவியே பிரிஞ்சு போயிட்டா, மனைவியே போய் விவாகரத்து பண்ணுறா, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கணவன் இந்த பாலியல் காரணத்துக்காக அன்றி வேறு காரணத்துக்காக மனைவியை விவாகரத்து பண்ணக்கூடாது என்பது ஒரு கட்டளை. அது இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஆனால் என்ன செய்ய, பாலியல் ரீதியாக நல்லா தான் இருக்கிறா மனைவி, ஆனால் என்னை கொடுமைப்படுத்துகிறா, என்னை அவமானப்படுத்துகிறா, நான் என்ன செய்ய என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒன்றை கட்டளையிடுவார் என்றால் அது கஷ்டமாக தான் இருக்கும். அது கீழ்ப்படுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அல்லது கீழ்ப்படுகிறதுக்கு சாத்தியம் இல்லாதது போல தோன்றும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா யோசேப்பு என்ன நினச்சான், நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது. நிச்சயதார்த்தம் ஆனாலே யூத கலாச்சாரத்தில் மனைவி பாதி மனைவி தான். உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு தான் தேவதூதன் சொல்கிறான். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாலே மனைவி ஆயிட்டா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணாலே மனைவி தான். நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு செய்தி கேள்விப்படுறான், மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். தள்ளிவிட வேண்டும் என்று, ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும், அவமானப்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்த போது கர்த்தர் பேசுகிறார். அதனால் அதற்கு அவன் கீழ்ப்படுகிறான். ரொம்ப கஷ்டம் அது கீழ்ப்படுகிறது. நிச்சயதார்த்தம் ஆன பிறகு மணமகள் கர்ப்பமாகிவிட்டாள். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ அவளை ஏற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நடக்கிற காரியமா? இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கல்யாணன்றது தனிப்பட்ட விஷயம் அல்ல, குடும்பம் இருக்குது, அதில் சமூகம் இருக்குது. நம்ம ஊரில் கிழக்கத்திய நாடு தான், யோசேப்பும் நம்ம ஊர் மாதிரி கலாச்சாரம் தான். அது அமெரிக்கா மாதிரி நாடாக இருந்தால் பரவாயில்ல. தனிப்பட்ட விஷயம் திருமணம் என்பது. இந்தியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளிலே திருமணம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய விஷயம், ஒரு சமூகத்தினுடைய விஷயம். இதுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். யோசேப்பு எப்படி கீழ்ப்படிஞ்சான்னு தெரியல. யோசேப்பும் மரியாள் 2 பேருமே பெரிய தியாகிகள். இயேசுவை சுமந்தது பெரிய பாக்கியம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க? கேவலமாக தானே பேசியிருப்பாங்க, அசிங்கமாக தானே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி யோசேப்பை எத்தனை பேர் மோசமாக பேசினாங்களோ தெரியல. ஆனால் அதே ஊரில் தான் வசித்தான். இயேசுனுடைய பாதுகாப்புக்காக தான் இடையில சில ஆண்டுகள் எகிப்துக்கு போனாங்க. சொந்த ஊரில் நாங்கள் பெத்லகேமில் தான் 2 வருஷம் இருந்தாங்க. நீண்ட காலம் நாசரேத்தில் தான், சொந்த ஊரில் தான் வசித்தாங்க. 2 பேருடைய சொந்த ஊரும் அதான். அது எவ்வளோ பெரிய மனுஷீகத்தில் கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் வழக்காடுகிறார். ஆகினால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தர் சொல்வது கஷ்டமாக இருக்கும்போது, அது சாத்தியமற்றதாக இருக்கும்போது அதற்காக நம்ம ஜெபிக்கணும், முயற்சி எடுக்கணும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.